பாருங்க மக்களே, பாம் ஆயில் கவர் வந்து எண்ணெய் காசியாச்சு. ஆறுன அப்புறம் அதை வந்து நம்ம எடுத்து ஊற்றி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, ஃப்ரீசரில் உங்கள் வீட்டு ஃப்ரிட்ஜில் அப்பப்போ ஃப்ரீசரில் ஐஸ் கட்டி கட்டி ஆகுதுங்களா, இது போல் சின்ன டிப்ஸ் பண்ணுங்க, ஐடியா பண்ணுங்க. அந்த பாம் ஆயில் கவரை இது போல் ஓப்பன் பண்ணிவிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு அதில் ஆயில் இருக்குது. ஆக்சுவலாக ஆயில் மீது அப்படி ஒட்டிகிட்டு இருக்கோம் இல்லைங்களா, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது மேலேயே சால்ட்டு அப்படியே பரவிடணும். அந்த பரவி இருக்கு பாருங்க, அம்மா பரவிட்டேன்னா இது என்ன பண்ணணும், இப்படியே க்ளோஸ் பண்ணிடணும். இப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை எடுத்துன்னு போய் அப்படியே அந்த ஃப்ரீசரில் அப்படியே ஃப்ரீசர் க்ளீன் பண்ணி எல்லாம் முடிச்ச பிறகு இதை தூக்கிட்டு போய் அப்படியே உள்ளே வச்சுட்டு எல்லாம் வைக்கிறதெல்லாம் வச்சுருங்க. ஒரு மாதம் ஆகி எங்கள் வீட்டில் இன்னும் ஐஸ் வந்து ஃப்ரீசர் ஆகலை. ஆனால் வாட்டர்லாம் வந்து கட்டி ஆகுது, பால் வச்சோன்னா கட்டி ஆகுது. அந்த சுற்றி ஐஸ் கட்டி பிடிக்கும் பார்த்தீங்களா, அந்த கட்டி பிடிக்கல. சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி செய்து பாருங்கள். அம்மா சொல்கிறது எப்படின்னு அப்படி ஏதோ ஒரு எனக்கு ஃபோன் பண்ணி